நண்பர்களுக்கு வணக்கம். ஜீரோ டிகிரி பப்ளிகேஷனில் இந்த ஜூன் 30 வரைக்கும் வாங்குகிற எல்லா புத்தகங்களுக்கும் 25% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் சில புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். நானும்னா வழக்கம் போல் நானும் என்னுடைய நண்பர் மார்க்கும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். அது வந்து இந்த பாக்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஒரே ஆத்தரோட புத்தகம் தான். மொத்தம் 26 புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்தர் நான் என்ன வாசிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆத்தர் யாருங்கிறதே இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அவரோட புத்தகங்கள், அவரோட ஃபிக்ஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி வாசிச்சிட்டேன். நான் ஃபிக்ஷனில் ஒரு 10 நூல்களுக்கு மேலே படிச்சிருப்பேன். ஸோ இப்போ அதில் ரிமைனிங் உள்ள புத்தகங்களை வந்து இப்போது ஆர்டர் போட்டு வாங்கினோம். ஸோ அது திங்கக்கிழமை போட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பக்காவான பேக்கிங். ஜீரோ டிகிரியில் எப்போவுமே பேக்கிங் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். பிரிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. அந்த ஆத்தர் யாருன்னு சொல்லிடுறேன். அது வந்து எழுத்தாளர் சாரு நிவேதிதா தான். அவரோட அபுனைவுகள் மேலே எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், மனங்கொத்தி பறவை ஆனந்த விகடனில் தொடராக வந்தது. அது நான் வாசிச்சிருக்கேன், தொடராக வாசிச்சிருக்கேன், புத்தகமாக வாசிச்சதில்லை. அப்புறமா அவரோட ஜீரோ டிகிரி நாவல் வந்து காலேஜ் டைம்லேயே படிச்சுட்டு அது எனக்கு கொடுத்த அதிர்ச்சினால் மேற்கொண்டு அவரால் வாசிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் சாருவுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிருக்கு. நான் ஒரு மெச்சோரான ரீடராக மாதிரி தான் அவரோட படைப்புகளுக்குள்ளே திரும்ப போக முடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ அவரோட நூல்களை வந்து ராசலீலா பதிப்பகம் வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. அதில் வந்த எல்லா நூல்களையும் வாங்கி வாசிச்சிட்டேன். மொழி அப்புறம் நம்மனை அஞ்சோம் 2 புத்தகம் மட்டும் வாசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு நூல்களையும் வாங்கியிருக்கேன். இது என்னென்ன ஒவ்வொரு நூல் வந்து நான் இப்போ தான் நானே எடுத்து பார்க்குறேன். ஆர்டர் வந்து கடகடன்னு போட்டோம். லத்தீன் அமெரிக்க சினிமான்னு ஒன்று ஆர்டர் போட்டது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ மற்ற நூல்கள் எல்லாமே என்னென்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். இது வந்து அந்நியனுடன் ஒரு உரையாடல். இது வந்து சாருடைய ஒரு நேர்காணலுடைய ஒரு நேர்காணல் நூல். அடுத்து அது கையில் வந்துட்டு லத்தீன் அமெரிக்க சினிமா. இது வந்து அவர் 1985 எழுதின நூல். அவருடைய முதல் நூல் அப்படின்னு அவருடைய மற்ற கட்டுரைகளில் சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ மறுபதிப்பாக ஜீரோ டிகிரியில் வந்தது. இந்த நூல் வாங்கியிருக்கோம். அப்புறம் சினிமா இதுவும் சினிமா பற்றிய கட்டுரைகள் தான். அடுத்து ஷேக்ஸ்பியரின் மின்னஞ்சல் முகவரி. இதுவும் இது சிறுகதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்து இச்சைகளின் இருவழி. இது வந்து நளினி ஜமீலா அவர்களோடு சாரு நிகழ்த்திய ஒரு நேர்காணலுடைய ஒரு தொகுப்பில் இது ஒரு நேர்காணல். அடுத்து மழையா பெய்கிறது. எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த டைட்டில் மழையா பெய்கிறது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது, உலகத்தை கவனிக்காமல் இருக்கிற ஒருத்தர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆச்சரியமாக மழை பெய்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். என்னமோ தெரில, இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மழையா பெய்கிறது அப்படின்ற டைட்டில். அடுத்து மெதுசாவின் மதுக்கோப்பை. இதுவும் வந்து கட்டுரைகள் தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா அவருடைய சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள் எல்லாமே ஏற்கனவே வாங்கிட்டோம், வாசிக்கவும் செஞ்சாச்சு. ஸோ திசையெறியும் பறவைகள் இதுவும் கட்டுரை தொகுப்பு தான். அறம் பொருள் இன்பம் இதுவுமே வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான். அடுத்து ஸ்மாஷன் தாரா. இது வந்து கவிதை தொகுப்பு. இதே மாதிரி இன்னொரு நூல் சொர்க்கம் நரகம் ஒரு கால்ஃப் மைதானம் அப்படின்னு இன்னொரு கவிதை தொகுப்பும் சாரு வந்து எழுதியிருக்காரு. அது இதை விட கொஞ்சம் பெரிய தொகுப்பாக இருக்கும். வரம் இதுவுமே வந்து கட்டுரைகள் தான். சொல் தீண்டி பழகு கட்டுரைகள். இன்னொரு ரோ இருக்குது, அகாலம். இதுவுமே வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான்.
அடுத்து சினிமா அலைந்து திரிபவனின் அழகியல். இது ஆக்சுவலாக நான் இப்போது சாருடைய கோடம்பாக்கம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு. அந்த தொகுப்பை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த நூல்களை பற்றியும் போடலாம். சினிமாவை பற்றி சாரு எழுதின ஒரு 5-6 நூல்களில் இதுவும் ஒன்று, அலைந்து திரிபவனின் அழகியல். அடுத்து கடைசி பக்கங்கள், இதுவுமே கட்டுரை தொகுப்பு தான். தென் மூடு பனிச்சாலை, கனவுகளின் மொழிபெயர்ப்பாளன், இது எல்லாமே கட்டுரைகள் தான். ஆசாதி ஆசாதி ஆசாதி, இது அரசியல் கட்டுரைகள். இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோஷம், ஆசாதி அப்படின்றது. நரகத்திலிருந்து ஒரு குரல், இதுவும் கட்டுரைகள் தொகுப்பு தான். கலையும் போலியும் கட்டுரைகள். கலையும் வாழ்க்கையும், இதுவுமே வந்து விவாதங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கே உன் கடவுள், இது வந்து ஒரு இதோட அட்டைப்படம் வேறு மாதிரி இருக்கும். என்னோடய பழைய ஒரு அட்டைப்படம் ஞாபகம் இருக்குது. சாரு வந்து ஒரு கருப்பு ஷர்ட்டில் ஒரு காரிடாரில் நிற்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த புக்கில் வேறு இருக்குது. அது நான் அந்த பழைய புக் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரஜினிகாந்தின் சூரியமேடு, ரஜினிகாந்தின் சூரியமேடு, இதுவும் கட்டுரை தொகுப்பு. ஸோ இது பெரும்பாலும் கட்டுரைகள் தான். வரம்பு மீறிய பிரதிகள். ஒழுங்கின்மையின் வெறியாட்டம், இதுவும் கட்டுரை. இது நான் ஆல்ரெடி வாசிச்சிட்டேன், இருந்தாலும் வாங்கியிருக்கோம். கடவுளும் நானும், இதுவும் கட்டுரை தொகுப்பு. மொத்தம் 26 நூல்கள் நினைக்கிறேன். ஸோ இந்த வருடத்திற்குள் இந்த எல்லா நூல்களையும் வாசித்து முடிக்கணும். சாருடைய கட்டுரைகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பண்பாட்டு எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி உணர முடியுதுன்னா, இப்போ தொடர்ந்து இந்த ராசலீலா பதிப்பகத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே அவருக்கு ஒரு 20 வருடங்களில் எழுதின கட்டுரைகளோட ஒரு தொகுப்பு மாதிரி இருக்குது. இப்போ கல்ச்சர் வல்ச்சர் அப்படின்னு அரசியல் கட்டுரைகளாக தனியாக ஒரு நூல் வந்திருக்கு. அப்புறம் மொழி அப்படின்னு ஒன்று 1999 சமீபத்தில் எழுதின கட்டுரைகள் வரைக்கும் ஒரு நூலாக இருக்குது. அப்போ இந்த ஒரு 20 ஆண்டு காலத்தில் சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக எதிர்வினை புரிந்து கொண்டே இருந்த ஒரு எழுத்தாளனுடைய பார்வை அப்படின்ற ஆங்கிளில் நம்ம இந்த கட்டுரைகளை வாசிக்கலாம். வெறும் கட்டுரைகள் மட்டும் கிடையாது, சாருடைய ஃபிக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய அபுனைவு எழுத்தையும் படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. சமூகத்தின் மீதான எதிர்வினைகளாக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல சினிமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது, நல்ல எழுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது பெரும்பாலும் தமிழில் நம்ம தமிழ் சூழலுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வர வாய்ப்பே இல்லாத நிறைய எழுத்தாளர்களை இதில் சாரு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. வேறு ஒரு வகையான அழகியல் பார்வை, ஒரே மாதிரியான ஒரு எழுத்தையோ இல்லைனா வந்து பார்வையோ இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துட்டுருக்கக்கூடிய நூல்கள் இல்லை சாருடைய பழைய கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே வந்து ஒரு மாற்று பார்வையை அளிக்கக்கூடிய ஒன்றா நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த நூல்கள் அனைத்தையும் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வாசித்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம். நன்றி.